ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கார்டனில் என்னென்ன பூக்கள்லாம் பூத்துருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து மிராபிள் ஆரஞ்சு. இது வந்து ஆரஞ்சு கலர் தான். இந்த ஆரஞ்சு கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும், கனகாம்பர கலர் அந்த மாதிரி இருக்கும். இல்லை ஆரஞ்சு ஷேட்லேயே வந்து ஜெடிக்கா ஆரஞ்சு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அடுத்தது இது வந்து டபுள் டிலைட்டில் பாருங்கள், இப்போ தான் பூக்க போகுது. நாளைக்கு நல்லா ஃபுல்லாக பூத்துரும். இந்த டபுள் டிலைட்டில் வந்து நடுப்புற சாண்டல் கலரில் இருக்கும், அப்புறம் எல்லோ கலரில், அப்புறம் ஓரத்தில் வந்து பிங்க் கலரில் இருக்கும். இது வந்து பர்த்டே பார்ட்டி ரோஸு. இந்த பர்த்டே பார்ட்டி ரோஸ் வந்து பூக்கள் வந்து பெருசாகவும் இருக்காது, சின்னதாகவும் இருக்காது, மீடியமாக பூக்கும் இந்த பர்த்டே பார்ட்டி ரோஸில். இந்த பர்த்டே பார்ட்டி ரோஸ் வந்து ரொம்ப நாள் இருக்கும் உதிராமல். அப்புறம் ஜெடிக்கா ஆரஞ்சில் ஒரு பூ பூத்துருக்கு. இது வந்து மீடியமாக தான் பூத்துருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த வெயில் காலத்தில் செடிகளெல்லாம் வந்து நிழல்லையே வச்சுருங்க. வெயில் படாத மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வெயில் படலாம். இது வந்து லைட் ஆரஞ்சு ரோஸு. இது வந்து ஆரஞ்சுலேயே வந்து கொஞ்சம் லைட் ஷேடு. இது நல்லா ஹைட்டாக வளரும். இன்றைக்கி செடிகளுக்கெல்லாம் நான் வாழைப்பழத்தோல் கரைசல் வந்து ஊற்றிருக்கேன். இந்த கரைசல் வந்து எப்படி தயாரிக்கணும்னா, தோல்லாம் வந்து சேர்த்து வச்சு வெயிலில் நீங்கள் காய வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்பப்போ ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டு அதில் தோலை வந்து ஊற போட்டுட்டு ஒரு 2-3 நாள் கழித்து அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை சாதா தண்ணியோடு கலந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றி விடலாம். அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா செடிகள்லாம் வந்து நல்லா ஹைட்டாக வளரும். அதே மாதிரி பூக்களும் நல்லா பெருசாக பூக்கும், பிரைட்டாக பூக்கும். வாழைப்பழத்தோலில் செடிகளுக்கு தேவையான சத்துக்கள்லாம் நிறையா இருக்குது. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.